நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று காலை 11 மணிக்கு பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை 11 மணிக்கு டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்திக்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக இருவரும் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்திக்க இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை 11 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அடையாறில் இருக்கும் அமமுக கட்சி அலுவலகத்தில் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்து மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளிடம் தெரியப்படுத்த இருக்கிறார். அவர்களிடம் தெரியப்படுத்திய பிறகு சுமார் 1 மணி நேரம் தான் அந்த கூட்டமானது நடைபெறும். 1 மணி நேரத்திற்குள் தான் நடைபெறும். ஏனென்றால் கூட்டணி பற்றிய தன்னுடைய நிலைப்பாடு, ஏன் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது, அதற்கான நிர்பந்தம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்களிடம் எடுத்து கூறிய பிறகு அவர் 11 மணி அளவில் அடையாறில் இருந்து புறப்பட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தர இருக்கிறார். இன்றைய தினம் அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில் அமமுக இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில இந்த கூட்டமானது, இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் இந்த சந்திப்பின் போது கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இரட்டை இலக்கங்களில் டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக தொகுதிகளை கேட்டு வந்த ஒரு சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு முடிவு எட்டப்பட்டு 7 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதியானது, ஒரு ராஜ்யசபா சீட்டானது கொடுக்கப்படும் என்று நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாவதாக நமக்கு தெரிய வருகிறது. ஒரு புறம் தேமுதிகவுடனும் தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அவர்களும் கூட இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பதாகவும் அவர்களும் கூட இன்றைய தினம் ஒருவேளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் கூட நமக்கு தகவலாக தெரிய வருகிறது. இதற்கிடையே வரும் 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரையும் மேடையேற்றக்கூடிய வகையில இந்த சந்திப்புகள் எல்லாம் நடந்து முடிந்து ஒரு இறுதி வடிவம், கூட்டணி ஒரு இறுதி வடிவம் பெறக்கூடிய வகையில தான் அந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் இன்றைய தினம் டிடிவி தினகரன் பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்க இருக்கிறார். இன்றைய தினம் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகும் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.